சிக்கன் குழம்பு பார்த்துடலாமா? நான் ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி பழம், இஞ்சி பூண்டு சீவலில் வச்சு சீவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, கருவேப்பிலை இந்த மூணையும் நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு கூடால பொடி உள்ளியும் தக்காளி பழம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். நான் மிக்சியில் போட்டு அது ஒழுங்காக அரையாதுன்னு சொல்லி தான் சீவலில் வச்சு சீவி போட்டேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. பட்டை மசாலா போடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதையும் போடுங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி பழமும் பொடி உள்ளியும் இஞ்சி பூண்டும் அதையும் அது கூட போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு வத்தல் பொடி, காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறம் நான் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அந்த சக்தி மசாலா பொடியும் தேவைக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக வைக்கிறதுனால நான் கொஞ்சம் தான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறைச்சி நான் கழுவி வச்சுருக்கேன். அந்த இறைச்சியும் அது கூட போட்டுருவோம். போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் வரட்டும். சின்ன பாப்பாக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்ததுன்னா கூட 2 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.